إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم أما بعد وقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فمن فرض فيهن الحج فلا رفث ولا فسوق ولا جدال في الحج وما تفعلوا من خير يعلمه الله صدق الله العلي العظيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவை பயந்து தக்வா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகமூட்டிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, நண்பர்களே, ஹஜ்ஜுடைய காலத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். மக்கள் ஹஜ்ஜுக்காக வேண்டி பயணம் வைத்திருக்கிறார்கள், புறப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், பறந்து கொண்டிருக்கிறார்கள், புறப்பட்டு போக இருக்கிறார்கள். யாருக்கெல்லாம் இந்த வருடம் ஹஜ்ஜி செய்யக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ அனைவருடைய ஹஜ்ஜிகளையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஒப்புக்கொள்ள வேண்டும். அவர்களுடைய முயற்சிக்குரிய கூலியை அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டும். ஆனாலும் அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, நண்பர்களே, ஹஜ்ஜை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது பலவிதமாக கதைத்திருக்கிறான், பல தலையங்கங்களில் பேசியிருக்கிறான். அதுல மிக முக்கியமாக ஒன்றை சொல்லுகிறான், ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்ற நாடி இருப்பவர்கள் 3 விடயங்களை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அந்த பாவத்தில் அவர்கள் ஈடுபடக்கூடாது. நலவுகள் எதையும் செய்து கொள்ள முடியும், நலவுகள் எதையும் செய்து கொள்ள முடியும், ஆனால் பாவங்களை விட்டும் விலகி நடந்து கொள்ளுங்கள். நோம்பு பிடித்தவர்களுக்கு ரமதானுடைய பகல் காலங்களில் எப்படி உண்ணுவது பருகுவது ஹராமோ, இதே போன்று ஹஜ்ஜுடைய காலத்தில் இஹ்ராம் அணிந்திருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹலாலான சிலரை ஹராமாக்கி இருக்கிறான். இது செய்யக்கூடாது. இது உங்களுக்கு ஹலால் இஹ்ராம் இல்லாத சந்தர்ப்பத்தில் எப்படி நோம்பாளிக்கு நோன்பு பிடித்திருக்கிற நேரத்தில் உண்ணுவது பருகுவது ஹராமோ, இதே போல ஹஜ்ஜுக்காக வேண்டி ஆயத்தமாக இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு சில ஹலாலையும் அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான். அதை சொல்லிவிட்டு அடுத்தது சொல்லுகிறான், எந்த ஒரு காரணத்தை கொண்டும் பாவமான கர்மங்களில் ஈடுபட வேண்டாம். ஹஜ்ஜில நீங்கள் தவாப் செய்து கொள்ளுங்கள், உம்ராவுக்கு மேல உம்ரா செய்யுங்கள், இத்தனை குர்ஆனை தமாம் செய்ய வேண்டும், காலை மாலை தஸ்பீஹாத்துகள் இப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி அமல்களை பற்றி பேசாமல் பாவங்களை பற்றி அல்லாஹ் பேசியிருக்கிறான். மனிதர்கள் அமல் செய்யத்தான் போறாங்க, ஆனாலும் தெரியாமல் அறியாமல் ஷைத்தான் அவர்களை பாவத்தின் பக்கமாக இழுத்துக் கொண்டு வந்து வைத்து விடுவான். அந்த பாவத்தில் ஊறி போனதுக்கு பிறகு, நலைந்ததற்கு பிறகு கூதல் இல்லை என்பது போன்று அந்த பாவத்தை அங்கே செய்ததற்கு பிறகும் அந்த அந்த கூதலை இழந்து விடுவார்கள். அந்த பாவம் சர்வசாதாரணமான பாவமாக மாறிவிடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், ஃபமன் ஃபரத ஃபீஹின்னல் ஹஜ்ஜ, இந்த ஹஜ்ஜுடைய காலத்துல யாரெல்லாம் ஹஜ்ஜுக்காக வேண்டி நியத்து வைத்து இஹ்ராம் கட்டி ஹஜ்ஜுடைய அமலை செய்ய நியத்து வைத்து அதற்கு ஆயத்தமாக கொண்டிருப்பீர்களோ அவர்களை பார்த்து சொல்லுகிறான், ஃபலா ரஃபஸ. முஃபஸ்ஸிரீன்களுடைய கருத்து என்னவென்று சொன்னால், மனைவியை விட்டும் தூரமாக இருந்து கொள்ளுங்கள். ஹலாலாக்கப்பட்ட
அந்த மனைவியை, அந்த ஹலாலான அந்த கணவனை அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான். அந்த ஆணுக்கு அந்த பெண்ணை அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான். நீங்க 2 பேரும் உங்களுடைய நடவடிக்கைகளில் 2 பேரும் சேர்ந்துதான் உம்ராவுக்கு ஹஜ்ஜிக்கு போறீங்கன்னு இருந்தாலும் கூட உங்க 2 பேருடைய நடவடிக்கைகளும் உங்களுடைய மனோச்சைகளை தூண்டக்கூடிய, காமத்தை வெளிப்படுத்தக்கூடிய, தூண்டக்கூடிய எந்த ஒரு கர்மத்திலும் ஈடுபடக்கூடாது என்று சொல்லி ஹலாலான மனைவியின் பக்கமாக நெருங்க வேண்டாம். அவளை கூட, அந்த கணவனை கூட ஒரு ஆபாச கண் கொண்டு பார்க்க வேண்டாம் என்று சொல்லி குர்ஆன் இஹ்ராம் கட்டக்கூடிய மக்களை பார்த்து சொல்லி இருக்கிறது. ஹலாலை அல்லாஹ் ஹராமாக்குகிறார் என்றிருந்தால் ஹராத்துக்கு என்ன சொல்லுவது? ஹஜ்ஜுக்கு இஹ்ராம் கட்ட போகிறோம், எனக்கு ஒரு எஃப்ஐஆர் இருக்குது. ஹஜ்ஜுக்கு இஹ்ராம் கட்ட போறோம், எனக்கு ஒரு பெண்ணோட ஒரு உறவு இருக்கிறது. எனக்கு ஹஜ்ஜுக்கு நான் போக போகின்றேன், இன்னும் ஒரு பெண்ணை நான் காதலிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய மக்களுடைய இஹ்ராத்துக்கு என்ன சொல்லுவது? ஹலாலே செய்யவானம், ஹலாலான மனைவியை விட்டும் விலகி நடந்து கொள் என்று சொல்லிட்டு சொல்லக்கூடிய குர்ஆனுக்கு என்ன விளக்கம் சொல்லுவது? இந்த ஹராமான, இந்த பாவமான ஹராமான தொடர்புகளை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆணும் பெண்ணும் ஹஜ்ஜிக்கு போவதாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? நான் மிக அன்பாக சொல்லுகின்றேன், அந்த உறவை உங்களால் துண்டித்து, அந்த உறவுக்கு நீங்கள் தௌபா செய்து, அந்த பாவத்தை விட்டு முற்று முழுதாக நீங்கள் விலகி, இதற்கு பிறகு இந்த பாவத்தில் நான் ஈடுபட மாட்டேன், என்னை மன்னித்துக் கொள் யா அல்லாஹ், அத்தாயிபு மினல் ஸன்பி கமல்லா ஸன்ப லஹு, பாவம் செய்துவிட்டு அந்த பாவத்துக்காக வேண்டி வருந்தக்கூடியவன், அழக்கூடியவன், தௌபா செய்யக்கூடியவன் பாவமே செய்யாதவனை போன்று என்று அல்லாஹ்வுடைய நபி சொன்னார்களே, அப்படிப்பட்ட ஒருவனாக தன்னை மாற்றி, தன்னை தன்னுடைய தௌபாவின் உண்மையான நிலையை வெளிப்படுத்தி அதற்கு பிறகு இஹ்ராம் கட்டினால் மட்டும்தான் அந்த இஹ்ராம் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இஹ்ராமாக மாறிவிடும். மிக அன்பாக சொல்லுகின்றேன், அன்பு பெற்றோர்களே, இந்த விஞ்ஞான உலகத்தில் அதிகமாக பேசப்படுகிறது மனிதனுடைய குடும்ப நோய்களை பற்றி. வாப்பாடத்தில் டயபெட்டிக், வாப்பா ஒரு சுகர் பேஷனாக இருந்தால், டயபெட்டிக் பேஷனாக இருந்தால் அந்த நோய் குழந்தைகளிடத்தில் வரத்தான் செய்யும். வாப்பா ஒரு கொலைகாரனாக இருந்தால் அந்த கொலையினுடைய தன்மை குழந்தைகளிடத்தில் வரத்தான் செய்யும். வாப்படத்தில் பாவங்கள் அற்பமானதாக இருந்தால் பிள்ளைகளிடத்திலும் அந்த பாவங்கள் அற்பமானதாகத்தான் இருக்கும். தகப்பனார் பெற்றோரிடத்தில் சுப்ஹானல்லாஹ் புறம் பேசுவது, கீபத்து பேசுவது சர்வசாதாரண ஒரு பாவமாக இருக்கும் என்றிருந்தால் வீட்டுக்குள்ளேயே குழந்தைகளும் அதை சர்வசாதாரணமாகத்தான் எடுத்துக் கொள்வார்கள். அது பரம்பரையாக வரக்கூடிய நோய் என்று சொல்லி உலமாக்கள் இருக்கிறார்கள். ஹஜ்ரத் இமாமுனா ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு கவியாக, ஒரு புயமாக சொல்லுகிறார்கள், இதா ஜனைத பிகௌமின் பிஅல்ஃபை திர்ஹமின், நீங்கள் ஒரு பெண்ணுக்கு 2000 வெள்ளிக்கா தங்க காசுகளை கொடுத்து அந்த பெண்ணை நீங்கள் உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக வேண்டி அந்த பெண்ணை நீங்கள் பயன்படுத்துவீர்கள் என்றிருந்தால் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய பரம்பரையில் 25 காசிகளுக்கு தினா செய்யக்கூடிய மக்கள் இருப்பார்கள் என்று சொல்லி. ஹஜ்ஜிக்கு உம்ராவுக்கு போகக்கூடிய மக்களுக்கு நான் சொல்லக்கூடிய நசீஹத் என்னவென்று சொன்னால், இந்த ஹராமான உறவுகளை வைத்துக் கொண்டிருக்கிறீர்களா, தயவு செய்து அந்த காசை வீணாக செலவழிக்க வேண்டாம். அது ஹஜ்ஜிக்கு செலவழிக்கிற காசு அல்ல, அது வீணாக செலவழிக்கிற காசு. இந்த ஹராத்துக்கு, இந்த பாவத்துக்கு தௌபா செய்வோம். இந்த ஹராமான உறவுகளை விட்டுவிட்டு வெளியே வாங்குவோம். அங்க போயும் வாட்ஸ்அப்லையும் அங்க போயும் ஹராமான உறவுகளை நாங்க வளர்த்துக் கொண்டிருந்தா இந்த ஹஜ்ஜுக்கு என்ன பேர் சொல்லுவது? வலா ரஃபத, ஹலாலாக்கப்பட்ட மனைவியை விட்டு விலகி நடந்து கொள் என்று சொல்லுவதாக இருந்தால் ஹராமாக்கப்பட்ட உறவுகளுக்கு என்ன பேர் சொல்லுவது? அல் ஆகிலு பில் இஷாரா, புத்திசாலிகளுக்கு செய்கினை போதும். இரண்டாவது அல்லாஹ் சொல்லுகிறான், வலா ஃபுசூக, பாவமான கர்மங்களில் ஈடுபட வேண்டாம். ஒன்றிருக்கிறது பாவம் செய்வது, இன்னொன்று இருக்கிறது அநியாயம் செய்வது.
பாவம் என்பது மனிதனால் நடக்க முடியும். மனிதன் பாவம் செய்யக்கூடியவன் தான். ஆனால் ஒரு முஃமினானவன் அநியாயம் செய்ய மாட்டான். பாவத்துக்கும் அநியாயத்துக்கும் இடையில வித்தியாசம் என்ன தெரியுமா? அநியாயம் என்பது ஒரு மனிதனுக்கு செய்யக்கூடிய துரோகம், நம்பிக்கை துரோகம், ஏமாத்துறது, அளவை நிறுவையில் குறை செய்வது, மோசடி செய்வது, சுப்ஹானல்லாஹ், ஒருவரை பார்த்து பொய் பேசுவது, இது அநியாயம். அனந்தர சொத்துல துரோகம் செய்வது. வாப்ப மௌத்தாகித்தாரு, வாப்பட சொத்து மார்க்கம் சொன்ன முறை பிரகாரம் பிரித்து கொடுக்கப்பட இல்லை. அதுல ஒரு சிலர்கள் ஆதிக்கம் செலுத்துறாங்க என்றால் இது அநியாயம். அல்லாஹ் அநியாயக்காரனை பத்தி சொல்லுகிறான், ஹஜ்ஜிக்கு செலவழிக்கிறதுக்கு முன்னால நீ அநியாயமாக அபகரித்திருக்கிற பணத்தை நீ அங்க திருப்பி கொடுத்துடு. அநியாயம் செய்தவனுக்கு நன்மைகள் செய்ய தேவையில்லை. உங்களுக்கு நன்மை என்ன தெரியுமா? அந்த பணத்தை திருப்பி கொடுக்கிறது. ஒருவருடைய கடன் கொடுக்க வேண்டியிருக்கிறது. மத்தல்லுல் கனியி துலுமுன் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடனை திருப்பி கொடுக்க வசதி இருக்குது. அப்படி இருந்தும் இழுத்தடிக்கிறாங்க, ரப்பர் கொடுக்கிறாங்க. இல்ல ஏன் கொடுக்கணும்? அவசரம் என்ன? கொஞ்சம் லேட் ஆகி கொடுப்போமே. இழுக்கிறாங்க, வசதி இருக்குது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது பாவம் அல்ல, இது அநியாயம். இது அநியாயம். அநியாயம் செய்தவனுக்கு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கிடையாது. அநீதி யாருக்கு இழைக்கப்பட்டதோ அவரிடத்தில்தான் மன்னிப்பு கேட்க வேண்டும். அதைத்தான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மதங்களை கடந்த மனிதநேயம் என்று சொல்லி. என்ன சொன்னார்கள் தெரியுமா? மதத்தை கடந்த மனிதநேயம். எப்படி சொன்னார்கள்? அநியாயம் செய்யப்பட்டவன் அல்லாஹ் இல்லை என்று சொல்லி வாதிடக்கூடிய ஒரு நாஸ்தீகனாக இருந்தாலும், அல்லாஹ் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நாஸ்தீகன் அவன் சொல்லுகிறான், இறைவன் என்று சொல்லி ஒருவன் கிடையாது, அல்லாஹ் என்று சொல்லி ஒருவன் இல்லை, இந்த உலகம் இயற்கையாக தானாக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய வாதிடக்கூடிய ஒரு நாஸ்தீகன் அநியாயம் செய்யப்பட்டவனாக இருந்து அவன் பதுவா செய்தாலும் அந்த பதுவாவையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். சுப்ஹானல்லாஹ். இத்தகு தஅவத்தல் மظلوم. அநீதிழைக்கப்பட்ட அநியாயம் செய்யப்பட்டவருடைய பதுவாவை பயந்து கொள்ளுங்கள். அவன் இறை நிராகரிப்பு செய்யக்கூடியவனாக இருந்தாலும் சரி. மதங்களை கடந்த மனித நேயம் இது. அவன் மனிதன் என்பதற்காக வேண்டிய அநியாயம் செய்யப்பட்டவன். அதனால் அல்லாஹ் அவனுடைய பதுவாவை ஏற்றுக் கொள்கின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, கிதாபுகள்ல வந்திருக்கிறது, உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கலீஃபாவாக ஆகுவதற்கு முன்னால் சுலைமான் இப்னு அப்துல் மலிக்குடைய ஆட்சி காலத்தில், சுலைமான் இப்னு அப்துல் மலிக் என்று சொல்லக்கூடிய ஒருவர் இருந்தார். உமையாக்களுடைய வரிசையில் வந்த கலீஃபாக்களில் ஒரு கலீஃபா. அவரு ஹஜ்ஜை முடித்துவிட்டு மதீனா முனவ்வராவுக்கு வருகிறார். மதீனா முனவ்வராவுக்கு வரும் பொழுது உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த மதீனா முனவ்வராவுக்கு கவர்னராக இருக்கிறார். மதீனாவுக்கு வந்த கலீஃபாவை கண்ணியப்படுத்தி ஜியாரத்தை முடித்துக் கொண்டதற்கு பிறகு அவர் சொன்னாரு, பாலைவனத்துக்கு போய் ஒரு நுசுஹா, அதாவது சுற்றுலா ஒன்று போய்விட்டு வருவோம் என்று சொல்லி, நாங்கள் எங்களுடைய ஊரை பொறுத்தவரையில் கடற்கரை பிரதேசங்களுக்கும் மலைநாட்டு பகுதிகளுக்கும் நாங்கள் சுற்றுலா போவது போன்று அரபிகளிடத்தில் இப்பையும் பழக்கம் இருக்கிறது. பாலைவனத்துக்கு போய்விடுவார்கள். பாலைவனத்துக்கு போனார்கள். சுலைமான் அப்துல் மலிக் என்று சொல்லக்கூடிய கலீஃபா பாலைவனத்துக்கு போகிறார். அரச படை போய்கொண்டிருக்கிறது. அரசனுடைய கூட்டங்கள் போய்கொண்டிருக்கிறது. கலீஃபா வர இருக்கின்ற மதீனாவுடைய கவர்னர் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் போய்கொண்டிருக்கிறார்கள். அங்க போய் சேர்ந்ததுதான் தாமதம். இந்த விடயத்தை கொஞ்சம் கவனமா கேளுங்க. இது எனக்கும் அப்ளை ஆகும், இது உங்களுக்கும் அப்ளை ஆகும். அங்க போய் சேர்ந்தா திடீரென்று மழை பெய்ய ஆரம்பிச்சுட்டது. ஒரு வகையான இடி முழக்கம், மின்னல், அல்லோல கல்லோலமாகி விட்டார்கள், தடமாட்டமாகி விட்டார்கள். நிலைமை அப்படியே சேஞ்ச் ஆகிவிட்டது. கலீஃபா சுலைமான் அப்துல் மலிக் என்ன தெரியுமா சொன்னாரு? மதீனாவுடைய கவர்னரை பார்த்து ஒரு 2 லட்சம் தங்க காசுகளை தர்மமாக கொடுக்க நேர்த்த வச்சுக்கொண்டாரு.
2 லட்சம் தங்க காசி தர்மமாக கொடுப்போம். இந்த நிலைமையிலிருந்து அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ்வின் பக்கமாக முகத்தை திருப்பி அவர் சொன்னாரே 2 லட்சம் தங்க காசி தர்மம் செய்யப்படும் என்று சொல்லி. அந்த நேரத்தில் உமர் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், ஹலீஃபாவை பார்த்து, நீங்க தர்மம் செய்யறதுக்கு முன்னால மக்கள்கிட்ட அபகரித்த பணத்தை திருப்பி கொடுங்கோண்டாரு. ரத்துல் மவாலிமி முகத்தமுன் அல ஸதகாத், தான தர்மங்கள் செய்வதற்கு முன்னால அநியாயமாக அபகரித்த பணத்தை திருப்பி கொடு. அகீகா குர்பான் கொடுக்கணுமா? குர்பான் கொடுக்கிறதுக்கு முன்னால ஹராத்துக்கு தௌபா செய்யுங்க. ஸ்கூலுக்கு பில் கட்டில்ல, டெலிபோன் பில் கட்டில்ல, எலக்ட்ரிசிட்டி பில் கட்டில்ல, கிரெடிட் கார்டு பில் வந்து கிரெடிட் கார்டு வட்டியில ஓடுது. அதுக்குள்ள ஒரு ஹஜ்ஜா உங்களுக்கு, அதுக்குள்ள ஒரு குர்பானா, அதுக்குள்ள புள்ளைக்கு அகீகாவா, அதுக்குள்ள புள்ளையோட முடிய நிறுத்துறீங்க தர்மமா? அநியாயமாக எடுத்த பணத்தை முதலாவது திருப்பி கொடு. அதுக்கு பிறகு லப்பைக் சொல்லுங்க. சுப்ஹானல்லாஹ். ஒன்று அநியாயம். அல்லாஹ் சொல்றான், அநியாயத்தை பத்தி சொல்லல. வலா ஃபுசூக, எனக்கு செய்ய வேண்டிய சில கடமைகளை நீங்க செஞ்சில்ல, அதை நான் மன்னிப்பேன். தொழலையா மன்னிக்கிறேன், பிரச்சனை இல்லை. நோம்பு பிடிக்க இல்லையா மன்னிக்கிறேன், பிரச்சனை இல்லை. ஹஜ்ஜி தாமதமா மன்னிக்கிறேன், இப்ப வாங்க ஏற்றுக்கொள்கிறேன். பாவம் செய்துவிட்டு வாரவன அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அநியாயம் செய்துவிட்டு வாரவன அல்லாஹ் திருப்பி அனுப்பி விடுவான். யாருக்கு அநீதி இழைக்கப்பட்டதோ அவரிடத்தில் போய் மன்னிப்பு கேட்டுக் கொண்டு வான்னு சொல்லி கிளியரன்ஸ் அங்கதான் எடுக்கணும், இங்க இருக்கேலாது. கிளியரன்ஸ் எடுக்கணும் அங்கத்தான், இங்க இருக்கேலா. நீங்க அமெரிக்காவில் போய் ஒரு வேலைக்கு ஜாப் அப்ளை பண்ணினா உங்களுக்கு கிளியரன்ஸ் வந்துட்டு அங்க எடுக்கேலா. இந்த நாட்டில தான் எடுக்கணும். இந்த நாட்டு போலீஸ் தான் உங்களுக்கு தரணும். நீங்க ஒரு பயங்கரவாதி இல்லைன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லுவார், எனக்கு மன்னி கேளாது, நீ போய் அவரிடத்தில் மன்னிப்பு கேட்டுக் கொண்டு வா. மிக அன்பாக சொல்லுகின்றேன், வலா ரஃபஸ, ஹலாலான மனைவி உங்களுக்கு ஹஜ்ஜில கூடாது, விலகி நடந்து கொள்ளுங்கள், தவிர்த்து கொள்ளுங்கள் என்று சொன்னால், ஹராமான உறவுகளை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதர நண்பர்களே, உங்களோட ஹஜ்ஜி எதற்கு உங்களுக்கு? நீங்களே யோசித்து பார்த்துக் கொள்ளுங்கள். 2வது சொல்லுகிறான், வலா ஃபுசூக, பாவம் செய்யவானம். ஒருத்தர் உம்ராவுக்கு போயிட்டு காபத்துல்லாவுக்கு முன்னால் இருந்து கொண்டு தந்த மனைவியும் அவரும் ஒரு செல்ஃபி எடுத்து அவருடைய பேஸ்புக்ல அப்லோட் பண்றாரு. சுப்ஹானல்லாஹ். அவர் என்னமோ நினைக்கிறாரு, நான் செஞ்ச நல்ல ஒரு அமல் என்று சொல்லி 4 பேர் மாஷா அல்லாஹ் போடுவாங்கன்னு சொல்லி. அதுக்கு முதலாவது போட்டிருக்கிற கமெண்ட்ஸ் என்ன தெரியுமா? உங்களோட மனைவி இவ்வளவு அழகான்னு கேட்கிறாங்க. இது ஜினாவா இல்லையா? இது ஜினாவா இல்லையா? அன்புக்குரிய நண்பர்களே, அன்பு பெரியவர்களே, நண்பர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகண்ட கழுத்துல கத்திய வச்சாங்க பேசுற மாசம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தந்த குடும்பத்தை கொண்டு மக்கா முக்கர்ரமால விட்டு விட்டு வந்தார்கள் என்று சொல்லி பேசுற மாசம். ஹஜ்ரத் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஷைத்தானுக்கு கல்லடிச்ச மாசம் என்று சொல்லுகின்றோம். நான் சொல்லுகின்றேன், ஹஜ்ஜிக்கு போகக்கூடிய சகோதரர்களுக்கு 1 மாத காலத்துக்கு இதை விட்டும் விலகி நடக்க பாருங்கள். குறைஞ்சபட்சம் எனக்கு வானம், இது எனக்கு தேவையில்லை. இந்த ஸ்மார்ட் போன், இதுல வார வாட்ஸ்அப்பும் தேவையில்லை, இதுல வார பேஸ்புக்கும் தேவையில்லை, இதுல வார கீபத்தும் தேவையில்லை, இதுல வார நலவும் தேவையில்லை. இதை விட்டும் விலகி நடக்க போறேன். எனக்கு இதையே பிரிந்து வாழ முடியாவிட்டா ஏண்ட மகண்ட கழுத்துல கத்திய வைத்திரத்தில் யாருக்கு யோசிக்கலும்? ஏண்ட மனைவியை விட்டு ஏண்ட குடும்பத்தை விட்டும் நான் பிரிந்து வாழுவேன் என்றது யாருக்கு யோசிக்கலும்? நான் ஒன்று சொல்றேன், நாங்க எல்லாரும் பேசக்குள்ள பேசுவோம், இந்த நாட்டுக்கு இஸ்லாமிய ஆட்சி வந்தா எப்படி இருக்கும், நாங்கெல்லாம் எப்படி தெரியுமா இருப்போம், இஸ்லாமிய சட்டத்தை அமுல்படுத்துவோம், இஸ்லாமிய சட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் என்று சொல்லி எல்லாம் நாங்க பேசுறோம். நான் ஒன்று சொல்றேன், அப்படி பேசக்கூடிய மக்களுக்கு, உங்களுக்கு இந்த நாட்டினுடைய ஆட்சி கிடைப்பதற்கு முன்னால உங்களோட வீட்டினுடைய ஆட்சி உங்களுக்கு கிடைத்திருக்கிறது.
உங்களோட வீட்டினுடைய ஆட்சி உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. உங்களையும் உங்களுடைய குழந்தைகளையும் சுபகுக்கே பள்ளிக்கு அழைத்துக் கொண்டு வருவதற்கு உங்களுக்கு முடியாது என்றிருந்தால் இந்த நாட்டிலேயா இஸ்லாமிய சட்டம் அமல்படுத்த போறீங்க? இந்த நாட்டிலேயா இஸ்லாமிய சட்டம் வரப்போகுது? சுபகுக்கு எனக்கும் என்னுடைய குழந்தைகளுக்கும் என்னுடைய மருமக்களுக்கும் எழும்பி பள்ளிக்கு வருவதற்கு அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள் காதுல விழுந்ததுக்கு பிறகும் நாங்க திரும்பி படுக்கிறோம் என்றிருந்தால் அந்த வீட்டுக்குள்ளேயே அந்த இஸ்லாமிய ஆட்சியை என்னால் செய்ய முடியாவிட்டால் என்ன நாட்டிலேயா செய்ய போறோம்? அன்புக்குரிய நண்பர்களே, பாவத்துக்கு தௌபா செய்யுங்கள். பாவம் இல்லாத ஹஜ்ஜி, பாவம் இல்லாத ஹஜ்ஜி. சுப்ஹானல்லாஹ். அடுத்தது சொல்லுகிறான், வலா ஜிதால, ஹஜ்ஜில போய் யாரும் தர்க்கம் செய்ய வேண்டாம். எங்கட சமூகத்தில் இருக்கிறது இப்ப எல்லாரும் பொறைய மறந்துட்டாங்க. ஒரு பொறைய கண்டு சண்டை பிடிச்சு அதுக்கு பிறகு ஒரு பொறை வந்துட்டு அந்த பொறை வந்த செய்தி யாருக்கும் தெரியாது. ஷவ்வாலுடைய பொறையில சண்டை பிடித்தோம், ஆனா தில்காதாவுடைய பொறை வந்துட்டு பெய்த்தது, அது யாருக்கும் தெரியாது. அதை யாரும் கண்டுகொள்ள இல்ல. ஏன் பாப்பா ஷவ்வாலுக்கு சண்டை பிடிக்கிறோம்? தில்காதாவுல சொன்னா கேட்டுக்கொள்றோம், தில்ஹிஜ்ஜாவுல சொன்னா கேட்டுக்கொள்றோம். அதுல யாரும் ஆட்சி பண்றதில்ல. நோம்பு பிடிக்கிறதுக்கு புறக்கண்டா என்ன சொல்றாங்க தெரியுமா? அவங்க புறக்கண்டு சொன்னா நாங்க நோம்பு பிடிப்போம். ஆனா பெருநாளைக்கு மட்டும் புற பயன்படுறதுல என்ன சண்டை பிடிக்கிறோம்? ஏன் சண்டை? அல்லாஹ் சொல்றான், சண்டை பிடிக்காதே, ஜிதால் செய்ய வேண்டாம், வீணாக தெரியாத விஷயத்தில் வைத்து மண்டை உடைக்க வேண்டாம். இப்ப ஹஜ்ஜிக்கு போனா ஹஜ்ஜில நீக்குது சீசனல் டாக், சீசனல் டாக். இப்ப என்ன பெருநாள் வந்தா போற, பெருநாள் வந்தா பள்ளியில தொழணுமா கிரவுண்ட்ல தொழணுமா, நோம்பு வந்தா தராவி 8 12 மையத்தூட்ல வைத்து கபரை நேரா போடுறதா, கபரை எப்படி கும்பாவாக ஆக்குறதா. ஒரு குறிப்பிட்ட மையத்தூட்ல பேசுற பேச்சுக்கு சண்டை பிடிக்கிறதா மையத்தூட்டுலதான். ஆனா கல்யாண வீட்டுல யாரும் சண்டை பிடிக்கிறதில்ல. ஆனா அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, இத நல்லா புரிஞ்சுக்கோங்க. மையத்தூட்டுல பாவம் செய்யறாங்க, பிதாத் நடக்குது, மையத்தூட்டுக்கு போறாங்க இல்ல. கல்யாண வீட்டுல பிதாத் நடக்க இல்ல, பச்சை ஹராம் நடக்குது. அங்க என்ன செய்ய மனுஷன் தேவைன்னு போறான். நல்ல தெரியும். நான் ஓபன் ஸ்டேட்மெண்ட் தார கேட்டுக்கோங்க. வீண் விரயம் நடக்கிற நிக்காஹ்ல பங்கெடுக்கிறது ஹராம். ஒரு ஹோட்டல்ல வேலை செய்யற ஒரு ஸ்டாஃப் சொல்றாரு, பள்ளியில இருப்பார், இங்க இருப்பார் நினைக்கிறேன், சொல்றாரு, முஸ்லீம்களுடைய நிக்காஹ்ல திருமணத்துல 2 தலைக்கு 2 பேருக்கு செலவழிக்கிற அமௌண்ட் தான் எங்கட 1 மாச சம்பளம். எங்கட 1 மாச சம்பளம் 24,000 ரூபாய் தான் எங்கட பேசிக் சம்பளம். எங்கட முஸ்லீம் கல்யாணங்கள் நடக்கும், எங்கட வயிறு 10 வீசுற சாப்பாட்டை பார்த்து. வயிறு 10க்குள்ள உங்களோட மகளுக்கு மறக்கத்தா கிடைக்கும். இது பதுவா இல்ல, இது உண்மையான நிலைப்பாடு. அந்த கல்யாணம் பாவம் ஹராம் என்று தெரியும், பாவம் என்று தெரியும். தெரிஞ்சு கொண்டதுக்கு பிறகும் அவனுக்கு தலை சொரிய நீங்க போகணுமா? சொல்றாங்க அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இதை நல்லா புரிஞ்சு கொள்ளுங்கள். மையத்தூட்டுல பிதாத் நடந்தா, பாவம் நடந்தாலும் நீ போகத்தான் வேண்டும். திருமண வீட்டுல பாவம் நடந்தால் உனக்கு போகக்கூடாது. நாங்க நேர் ஆப்போசிட், நேர் ஆப்போசிட். மையத்தொட்டுக்கு போறல, ஏண்டா அங்க குர்ஆன் தமாம் செய்றாங்க, அங்க ஹலரா வச்சிருக்கிறாங்க, அங்க zikr மஜ்லிஸ் வச்சிருக்கிறாங்க, அங்க கூட்டு துஆ ஓதுறாங்க என்று மையத்தொட்டுக்கு போறல. இங்க கல்யாண வீட்டுல அங்க என்ன அட்டகாசம் பிறந்தாலும் பிரச்சனை இல்ல, அதுக்கு நாங்க புத்தவாணி இல்ல தானே, சொன்னா போகத்தானே வேண்டும், நாங்களும் சமூகத்தில் வாழத்தானே வேண்டும், அவங்களை கண்டா சொன்னா மரியாதைக்கான போனோம் என்று சொல்லி
நாங்க சாட்டு போக்கு சொல்றோம். ஆனா இமாம் அஹ்மது ஹம்பல் சொல்றாங்க, கல்யாண வீட்டுல பாவம் நடந்தா போகாது. நீ போறது அவன் பாவத்துக்கு அங்கீகாரம். நீங்க போறது அவன் பாவத்துக்கு அங்கீகாரம். மையத்தூட்டுக்கு போறீங்க, அதே மையத்தூட்டுல செய்யறவன் பாவத்துக்கு அவன் பொறுப்பு, மையத்து பொறுப்பில்ல. நீங்க போறது மையத்துக்கு. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு சமூகம் மார்க்கத்தை கொச்சையாக விலகிட்டாங்க. சண்டை பிடிக்கிறது மையத்தூட்டுல, கல்யாண வீட்டுல எங்கேயுமே சண்டை இல்ல. நடக்க வேண்டிய அத்தனை அட்டகாசம் நடந்து கொண்டிருக்கிறது. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் அன்புக்குரியவர்களே, இந்த ரமலானுக்கு பிறகு ஒரு வியாழக்கிழமை நிக்காக நடக்குது, பள்ளிவாசல நிக்காக நடக்குது. ஞாயிற்றுக்கிழமை வலிமா கொடுக்க வேண்டும். அந்த மாப்பிள்ளை வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுதாரு, இரவு வீட்டில சாப்பாடு, நண்பர்கள் எல்லாம் வந்து கட்டி அணைத்து நண்பர்களுடைய உல்லாசமாக இருந்தாரு. பிந்தின இரவு தூங்குவதற்காக தூங்க போனாரு. அவர் சுபகு தொலை கிடைக்க இல்ல. அவர் அடுத்ததாக சந்தித்தது கபரு மட்டும்தான். கபரு மட்டும்தான். ஞாயிற்றுக்கிழமை வலிமாவுக்காக வேண்டி கொண்டு வந்திருந்த சாப்பாட்டு சரக்குகள், சாமான்கள் மையத்தூட்டுக்கு சாப்பாடாக சமைக்கப்பட்டது. மிக இறக்கமாக சொல்லுகின்றேன், இந்த பாவத்துக்கு தௌபா செய்யுங்கள். இந்த நாட்டு மக்களை உணர வேண்டும். ஒரு சிறுபான்மை சமூகமாக வாழுகின்றோம். உள்ளுக்கு இருக்கிற எல்லாமே வெளித்தோட்டத்தில் பார்த்தா பெரிய பெரிய ஒரு வாழ்க்கை, உள்ளுக்கு இருக்கிற குடிய பார்த்தா அது தாய்லாந்தில் அந்த மாணவர்கள் போய் சிக்குண்ட அந்த குகையை விட ஆழமான குகை. அது அதுக்குள்ள பிரச்சனையை கண்டுபிடிக்கலாம். அதுல இருக்கிற சிக்கல் குடும்ப வாழ்க்கை இல்ல, பிள்ளைகள் கட்டுப்பாடு இல்ல, பேங்குக்கு கொடுக்க வேண்டியது ஒரு பக்கம், நோய் ஒரு பக்கம், சந்தோஷம் இல்ல ஒரு பக்கம். ஆனா வெளியில பார்த்தா மாஷா அல்லாஹ் ஹாஜியார். ஹாஜியாருடைய அண்டவாளம் ஹாஜியாருக்கு தான் தெரியும், ஹாஜியார படைத்த அல்லாவுக்கு தெரியும். ஆனா ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்கள், அல்லாஹ் சொல்லுகிறான், இன்ன கைதி மத்தீன், என்ற பிடி ரொம்ப கடுமையானது. ஆனா ஒரே அடியா பிடிக்க மாட்டேன், விட்டு விட்டு பிடிப்பேன், பிடித்துத்தான் விடுவேன். உங்களை தெரியாம பிடிப்பேன், தந்து பிடிப்பேன், விட்டு விட்டு பிடிப்பேன். ஆனா பிடிச்சதுக்கு பிறகு தப்பி போக மாட்டீங்க. அல்லாஹ் மன்னிப்பானாக. எனவே ஹஜ்ஜுக்காக வேண்டி நியத்து வைத்து ஹஜ்ஜை நாடி போகக்கூடிய அன்பு சகோதரருக்கு சொல்கின்றேன், பாவத்துக்கு தௌபா செய்யுங்கள். அங்க போய் தர்க்கம் செய்ய வேண்டாம். என்ன தர்க்கம் தெரியுமா? ஹஜ்ஜில போய் ஆயிஷா பள்ளிக்கு போறது கூடுமா கூடாதா? தவாபு செய்யணுமா உம்ரா செய்யணும்? தவாபு செய்யணுமா அங்க போகலாமா? மதீனா முனவராவுக்கு போறது ஜியாரத்துக்கு போறதா, மதீனாவுடைய பள்ளிக்கு போறதா? தயவு செஞ்சு சொல்லுகிறேன், இந்த பேச்சு தேவையில்லை. நீங்க உங்களுக்கு நம்பிக்கையான ஒரு ஆளுமிடத்துல கேளுங்கோ, தவாபு செய்யணுமா உம்ரா செய்யணுமா? மதீனா முனவராவுக்கு ஜியாரத்துக்கு போறதா அல்லது மதீனா முனவராவுடைய பள்ளிய தரிசிக்க போறதா? என்ன சொல்றாங்க? எனக்கு ஒரு ஆளின் சொல்றாரு, அந்த ஆளின் சொல்றத நான் கேட்டுக்கொள்கிறேன். அது நலவோ கெடுதியோ அது அவருடைய சம்பந்தப்பட்டது, அதுக்கு நான் பொறுப்பில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதத்தான் குர்ஆன்ல சொல்கிறான், வலா ஜிதால, அங்க போய் சண்டை பிடிக்க வேண்டாம், ஜிதால்ல ஈடுபட வேண்டாம், புறம் பேச வேண்டாம், ரீவத்து பேச வேண்டாம், வாயை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட ஹஜ்ஜை நசீபாக்குவானா, அப்படிப்பட்ட ஹஜ்ஜை நசீபாக்குவானா. அன்புக்குரிய நண்பர்களே, இந்த 3 விடயத்தை கவனத்தில் கொள்ளுங்கள். ஹலாலான மனைவியும் ஹராம், பாவம் இல்லாத ஹஜ்ஜி, தர்க்கம் இல்லாத ஹஜ்ஜி, வாய் அடக்கப்பட்ட ஹஜ்ஜி, வாயை கட்டுப்படுத்திக் கொண்ட ஹஜ்ஜி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஹஜ்ஜை நம் அனைவருக்கு நசீபாக்குவானாக. யார் யாருக்கெல்லாம் இதுவரையில் ஹஜ்ஜுடைய பாக்கியம் கிடைக்கவில்லையோ அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை நாடுவானாக, ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களுடைய பெற்றோர்களை கபூல் செய்வாயாக, எங்களுடைய குழந்தைகளை கபூல் செய்வாயாக, நம் அனைவருடைய சகல விதமான கஷ்டங்களையும் நீக்கி வைப்பாயாக, கடன் இல்லாத வாழ்க்கையை நசீபாக்குவாயாக, அழகான மௌத்தை நசீபாக்குவாயாக. எங்களை பிடித்து விடாதே அல்லாஹ், எங்களை மன்னித்து விடியா அல்லாஹ், எங்களை தண்டித்து விடாதே அல்லாஹ், எங்களை மீது கருணை காட்டி விடியா அல்லாஹ்.
எங்களை சோதித்து விடாதே அல்லாஹ். எங்களை கண்ணியமாக வாழ வைத்ததே அல்லாஹ். எங்களுடைய வாழ்க்கையை அழகாக்கியது போன்று மௌத்தையும் அழகாக்கி வைப்பாயாக. போன்று மௌத்தையும் அழகாக்கி வைப்பாயாக. போன்று மௌத்தையும் அழகாக்கி வைப்பாயாக.